ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி, ரித்திகா, ஷோபிகா. அடுத்து சொல்லுங்க. ரித்திகா ஷோபிகா ஸ்கூல் போயிட்டாங்க. நான் ரெண்டு பேரும் மட்டும் தான் இன்னைக்கு. ஆமாம், இன்ட்ரோ கொடுக்க நாங்கள் தான் இருக்கோம். இன்னைக்கு எந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வீடியோவில் உங்களோட நாங்கள் வந்து பேச போகிறோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் விலாகே எடுத்து போட்டுட்ருக்கோம். நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சா, வேறு வழி இல்லை, வீடியோ இல்லை, அதனால சரி பேசுவோம் அப்படின்ட்டு. உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு இது வேணும், எங்களுக்கு அது இருக்குது, அதனால தான் நான் சொல்லிடுறேன். வீடியோவில் இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது, அதனால தான். இல்லைன்னா சும்மா நம்ம அதை இதை பேசலாம் போட மாட்டோம்ல. சரி, ஓகே, வாங்க பேசலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போட்டோமா, 2 நாளைக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தோம். இதோ உங்களுக்காக. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காப்பின்னு சொன்னீங்க. ஆமாம், நான் மட்டும் இப்போ என்ன டீ நான் சொன்னேன், காப்பி தான். இல்லைன்னு யார் சொன்னா, காப்பி தான். நல்லா இருந்துச்சு. அதனால சரி, நம்ம வந்து அவங்க போட்டதையே போட வேணாம், வேற ஒரு கிரியேட்டர் போட்டதே நம்ம போட வேணாம், நம்ம ஓனா யோசிச்சு நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி போட்டோன்னா கண்டிப்பா நீங்க வந்து அக்கா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. சொல்றப்ப வந்து அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். மற்றபடி பிட் அடிச்சு தான் போடுறீங்களான்னா ஆமாம், நாங்கள் ஜெனியூனும் ஒத்துக்கிறோம், நிறைய யூடியூபர் ஒத்துக்கிறோம், எல்லாம் அவ்வளோதான். ஆமாம், நான் இல்லைன்னே சொல்லலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு நம்மளோட vlog வந்துடும். சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வந்துடும். இது வந்து நம்மளோட ரெகுலர் டைம். எப்படி நம்ம vlog வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஷார்ட்ஸ் பக்கம் போகவே மாட்டேங்கிறீங்க, ஏன் என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், எனக்கு அந்த பல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்ல கேப் ஆயிடுச்சுல, வீடியோ படம் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. இனிமேல் ரெகுலராக இதோ உங்களுக்காக அந்த வீடியோவை எங்களோட கண்டென்ட்ல வந்து நாங்கள் போட போகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை சொல்லணும். நேற்று கூட ஒரு 2-3 கமெண்ட் வந்துருந்துச்சு, சொல்லலாமா? ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாக்கு வந்து லேடி கெட்டப் போடுங்கக்கா, இதோ உங்களுக்காக அதில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. போட்டுருவோம். தாடி வச்ச லேடி கெட்டப் தான், தாடி எடுத்த லேடி கெட்டப்லாம் வராது. இல்லை வேணாங்க, எங்கள் வீட்டுக்கார் பாவம், அது வந்து அப்படி இருக்கணும், அப்பதான் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அது வந்து அடுத்தது நீங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல அதை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இன்னைக்கு 5 மணிக்கு பாத்துருவாங்க, எடுத்துடலாம். இப்ப விளாக முடிச்சுட்டு எடுத்துருவோம். 5 மணிக்கு தான் அப்லோட் பண்ண போறோம். அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது பாத்தீங்கன்னா, அதை நீ சொல்றியா? அண்ணாக்கு பீர் வாங்கி கொடுங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அசால்ட்டா சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பாராட்டுக்கள். அப்படிலாம் என்ன நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா செய்யணும்ல. இதோ உங்களுக்காக அக்காவுக்கு சொல்றது மட்டும் தான் செய்வாங்க, அதையும் நீங்க வந்து பாப்பீங்க. பீர் வாங்கி தந்து கொடுக்கறதா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால ஒரு புது ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஆமாம், ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இருந்தாலும் நம்ம வந்து சேஃப்டிக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருவோம்னு சொல்லிட்டு துர்கா சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ஃபேஸ்புக்கில் போய் ஒரு ஃபாலோ பண்ணி விட்ருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போடாத வீடியோ தான் அதில் போடுவோம். நம்மளது எப்பயுமே இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்லேயும் வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போயே உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாவில் ஃபுல்லாக நான் வந்து வெறும் சாங் மட்டும் தான் போடுவேன். நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் சாங் போட மாட்டேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்கிறது போடுவேன். சோலோவாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது, ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற சாங் மட்டும் தான் நான் போடுவேன். எனக்கு வந்து 3லேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஏங்க ஒரே வீடியோ தூக்கி 3லேயும் போடக்கூடாது, நம்ம அதுக்கு தான் வேலை செய்கிறோன்னு ஆயிடுச்சு. அடுத்து வேறு மாதிரி போடணும் அப்படிங்கிறனால ஃபேஸ்புக்லேயும் நமக்கு வேறு கண்டென்ட் தான் வரும். இதில் இருக்கிறதே வரப்போகிறதில்ல. இதில் இதில் இருக்கிறது எதுக்கா வரப்போகுது அப்படின்னு சொல்லாதீங்க, சரிங்களா? துர்கா சங்கர், நான் ஸ்க்ரீனில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், போய் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும். அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இன்றைக்கி யூடியூப்பில் உங்களுக்கும் சொல்லிட்டேன். எல்லோரும் இருக்கீங்க, போயிடுவோம் நாங்கள் முன்னாடி. அப்புறம் வேற என்ன விஷயம் பேசலாம்? வேறு ஏதாவது கேளுங்க, ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பதில் சொல்லலாம். நல்ல கொஷினாக கேட்டிங்கன்னா கொஷின் ஆன்சர் வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். அப்புறம் அப்புறமா ஷோபிகா, இப்போ இவங்க அப்பா வச்சே நான் வந்து கேட்குறேன். ஷோபிகா வந்து நீங்கள் வந்து
நல்லாவே பார்த்துக்க மதிக்கிறீங்க, ரித்திகாவை மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இல்லை, பொதுவாக எல்லா வீட்லேயுமே அப்படி தானே. சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் செல்லம் கொடுப்போம், பெரிய பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம். அது நார்மல் தானே. சோபி சின்ன பொண்ணாக இருக்கும்போது ரொம்ப செல்லமாக இருந்துச்சு. அடுத்து சின்ன பாப்பா வந்த உடனே பெரிய பாப்பா கொஞ்சம் குறையும். சின்ன பாப்பாவுக்கு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவங்ககிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லா வீட்டிலும் நடக்கிறது தானே. எல்லா வீட்டிலும் நடக்கிறதா. நான் வந்து எது வாங்கினாலும் ரித்திகான்னு வாங்குறேன். ரித்திகாவுக்கு வாங்குறப்ப தான் நம்ம விளாக் போடுறோம். குழந்தைங்களுக்கு தானே நம்ம வாங்குவோம் ஏதாவதுன்னா. இப்போ பொம்மை, இப்போ நான் ஒரு பால் வாங்குறேன்னு வைங்க, எங்கள் சோபிகா விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளுக்கு வந்து டான்ஸு, அதை விட்டோம்னா டிவி பாப்பா, இல்லைன்னா படிச்சுட்டு இருப்பா. இது 3 தான். எங்க ரித்திகா பாத்தீங்கன்னா போனா கூட சோபி எதுவுமே கேட்காது. ரித்திகா அது வேணும் இது வேணும்னு ராவடி பண்ணும். அப்ப என்ன பண்ணுவோம், சரி ரித்திகாவுக்கு வாங்குவோம், அதே சோபிகாவுக்கு வாங்கி கொடுப்போம். சோபி ஏன் கேட்காதுன்னா, சோபிகா கிட்ட எல்லாமே இருக்கு. அந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன வேணும் சோபி அப்படின்னு கேட்டா கூட, அம்மா எனக்கு எல்லாமே இருக்கு, நான் என்னமா வாங்கட்டும், இப்படிதான் பாப்பா கேட்கும். எனக்கு எல்லாமே இருக்கு, நான் என்னமா வாங்குறது, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிங்கும். சரி அப்ப என்ன வேணும்னு கேட்டா, பாப்பா சாப்பிட்றதுக்கு ஏதாவது மிஞ்சி போனா பாப்பா கேட்கறது சாப்பிட்றது தான் கேட்கும். சாப்பிட்றதுக்கு வந்து இந்த சிக்கன் ஐட்டம்லாம் கேட்பா, இதுதான் கேட்பா. மற்றபடி அவளுக்கு வந்து இந்த டிராயிங் அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எங்கள் சின்னதுக்கு பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. ஏதாவது ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருப்பா, கலர் அடிச்சுட்டே இருப்பா. ஷோபிக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்காது. ரெண்டு பேர் 2 விதமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானே யோசிப்பேன், ஒருவேளை நம்ம உண்மையாலுமே சோபிகா மேலே பாசம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு. குழந்தைங்களுக்கு தானே எங்கேயுமே இப்போ குழந்தைங்களுக்கு தானே கொஞ்சம் அதிகமாக. சோபியும் குழந்தை தான், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கவனிக்கவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறாங்க. கவனிக்கிறதுனா பாப்பா அதிகமாக இதுலேயும் இது பண்ணுறது இல்லை. ரித்திகா ஓடிய தொடர்ந்துக்குள்ள இப்போ ஒரு விளாக் எடுத்துகிட்டு இருக்கோம், நாங்கள் சொல்லுவோம், பாப்பா இந்த விளாக்ல வர வேணாம், நீங்கள் இன்ட்ரோ மட்டும் கொடுத்தா போதும் நாங்கள் சொல்லிடுவோம். எங்கள் சோபி சரின்னு சொல்லிட்டு உட்காந்துப்பா. எங்கள் ரித்திகா நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப இங்கே வந்து நிற்பா. இந்நேரம் இங்கே இருந்திருந்து இங்கே நின்றுருக்கோம். எங்கள் சோபிக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். சோபி வந்து சொல் பேச்சு கேட்குற நல்ல பிள்ளைங்க. ரித்திகா நல்ல பிள்ளை, ஆனால் கொஞ்சம் கேட்க மாட்டோம், கொஞ்சம் குறும்பு. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷம் அவ்வளோதான். எங்கள் பாப்பா அதுக்கப்புறம் வந்து அவளும் மெச்சூர் ஆயிட்டானா அவள் வந்து சூப்பராக வந்துடும். எங்கள் பிள்ளைங்களை கொஞ்சறதெல்லாம் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. சரி, உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்க வச்சுருக்கீங்களோ அந்த குழந்தைங்கள எந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேட்குறேன் உங்களுக்கு. எங்கள் வீட்டில் எனக்கு வந்து 2 பிள்ளையும் பிடிக்கும். சின்ன பிள்ளை இப்போ இப்போ நான் வந்து சோபியை பிடிக்குன்னு சொன்னால் ரித்திகா அழுவோம். அதுக்கோசரமே நான் ரித்திகாவை தான் பிடிக்குன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்க இல்லை, 2 பிள்ளைங்கள எந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். 3/4 கமெண்ட் போடுவீங்க, எங்களுக்கு 2 பிள்ளை தான் பிடிக்கும், 2 கண்ணு, 1 கண்ணு எப்படி சொல்கிறது, இதை தான் சொல்லுவீங்க. பேரண்ட்ஸு நம்ம அப்படி தானே, நம்மளையும் அப்படி தானே வளர்த்துருப்பாங்க. அப்பாடி. அப்புறம் வேற என்ன கேட்டாங்க? பாப்பா அங்கே ஸ்கூல் டீட்டெயில் கேட்டாங்க. ஸ்கூல் டீட்டெயில், கேவி ஸ்கூல் டீட்டெயில் கேட்டாங்க. அதை மறந்துட்டோம். அது இப்போ ஜனவரி மாதம் ஆகணும். பாப்பாங்களுக்கு ஸ்கூல் எப்போ முடியும்? ஏப்ரலில் வந்து வச்சுருவாங்க. ஏப்ரலில் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிரும். ஆமாம், அப்போ அந்த டைமில் தான் அட்மிஷன் நடக்கும். நான் வந்து எப்போ அட்மிஷன் நம்ம எப்படி சேர்த்தணும்னு கேட்குறாங்க. ஆன்லைனில் தான். அந்த ஆன்லைனில் வந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் சேர்ந்துருக்கிறதுனால அட்மிஷன் டேட் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கேவி ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டு ஒட்டிடுவாங்க. அப்படியும் இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலுக்கு முன்னாடி என்ன வரும்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இந்த பிப்ரவரி மார்ச்சில் தான் எனக்கு தெரிஞ்சு வரும். ஆனால் ஸ்கூல் எக்ஸாம் நடக்கிறப்பயே இது வந்துடும் நினைக்கிறேன்ல, அட்மிஷன் ஓப்பன் ஆயிரும். குழுக்கள் முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கம்ப்யூட்டர் குழுக்கள் தான் நம்ம எழுதி போடுறது இல்லை. அப்புறம் ஆன்லைனில் தான். ஆன்லைனில் அட்மிஷன் ஓப்பன் ஆன உடனே அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டால் நிறைய பேர் போடுவாங்க. ஒரு 100 குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒரு 100 குழந்தைங்க எடுப்பாங்க. 100 குழந்தைங்க எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் 5000 பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. அதில் கம்ப்யூட்டர் குலுக்கி அப்படியே அப்படியே யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான். இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோட்டா இருக்குது, SC ST கோட்டா இருக்குது. அப்புறம் ஸ்கூல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தனியாக கோட்டா இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி மீதியெல்லாம் குழுக்கள் தான். இவர் வந்து ரயில்வேல இருக்காரு. ரயில்வேல கிடைச்சது எங்களுக்கு 2. எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் கணக்கு இருக்கு, அதனால எங்களுக்கு வந்து அந்த இது கணக்கு வச்சு கொடுத்தாங்க. மற்றபடி அவ்வளோதான். ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ வரும்னு கேட்டிங்க. ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரே ஃபீஸ் தாங்க வருது. 4 மாதம் 4 மாதமா 3 மாதமா மொத்தம் 4 டைம் வரும். 4 டைம்னா வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். வெறும் 1800 ரூபா தான் ஒரு ஆளுக்கு.
நாங்கள் 2 பேருக்குமே சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வரும் அவ்வளோ. 2 பேருக்குமே 2 பேருக்கு சேர்த்து 20,000 வரும். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் ஒரு ஃபீஸு. சிபிஎஸ்சி அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான், கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அது வந்து மெயினாக அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ண ஸ்கூல் தான். இப்போ அதே மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களையும் வந்து எடுத்துக்குவாங்க. 3 கிலோமீட்டரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சீட் கொடுத்துருவாங்க. அது வந்து 8th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. எங்கள் சோபிகாவோட ஃப்ரெண்டு ஒரு பாப்பா இருக்கா, அவள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஃப்ரீ சீட் தான் கிடைச்சிது. சோபிக்கு வந்து இவங்க அப்பா ஒர்க்கில் இருக்கிறதுனால அந்த சீட் எங்கள் சோபிக்கே ஃபர்ஸ்ட் குழுக்களில் கிடைக்கல. 3 தடவை குழுக்குவாங்க. 2வது குழுக்களில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சது. நீங்கள் ஒரு வேளை இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் சூலூர்லேயும் போட்டுக்கோங்க. சூலூரில் ஒரு கேவி இருக்குது, சூலூர்லேயும் போட்டுக்கோங்க. இங்கே நம்ம சௌரியப்பாளையத்தில் இருக்கிறதையும் போட்டுருங்க. 2லையும் போட்டிங்கன்னா 2ல எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து நீங்கள் ஸ்கூல் சேர்த்திட்டு நீங்கள் எந்த சைடு உங்களுக்கு வேணுமோ அந்த பக்கம் வேகன்சி இருக்கிறப்ப நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணி தருவாங்க. இங்கே வந்து வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸ்கூல் டீட்டெயில் சொல்லியாச்சு. வேற என்னமோ கேட்டாங்க, முக்கியமாக நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. லைவ் எப்போ போடுவீங்கன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு லைவ் போடலாம். ஒரு பொண்ணு விடாமல் கேட்குது எல்லா கமெண்ட்லையும், அக்கா லைவ் போடுங்கன்ட்டு. லைவ் போடலாம், கண்டிப்பாக போட்டுடுறோம்மா. வேற என்னமோ கேட்டாங்களே, நிறைய கொஸ்டின் எனக்கு இம்பார்ட்டன்ட் இன்னைக்கெல்லாம் பேசிடணும்னு பார்த்தேன். அப்புறம் அவ்வளோதான். வேற ஏதாவது இருக்கா உனக்கு? ஏதாவது யோசனை? மறந்து போச்சு. ஓகே, அவ்வளோதான், போதுமா? சரி, மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து தெரியும் அந்த பேஜை, எஃபி பேஜை போய் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. துர்கா சங்கர். சங்கர் யாருன்னா எங்கள் அப்பா. அந்த சங்கர் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டுறதுங்க, இப்பயே சொல்லிடுறேன், எங்கள் அப்பா தான். சரிங்களா? ஓகே, வேறு ஏதாவது நாங்கள் விட்ட கொஸ்டின் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். திரும்பி இதே மாதிரி நாங்கள் உட்காந்து ஒரு நாளைக்கு பேசிடுவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் பொன்மகள் ஸ்கீமை பற்றி எதோ கேட்டிருந்தாங்க. அது வந்து நாங்கள் தனியாக ஒரு விளாக் போட்டிருக்கோம். அது ஏதோ ஒரு ஸ்கீமை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கோல்டு சீட்டு திரும்ப போட்டிங்களான்னு கேட்டிங்க, அதையும் சொல்லிடுறேன். இன்னும் நம்ம சீட்டு போடல. நம்ம வந்து ஒரு லேண்டு வாங்க போகிறோம் இல்லைங்களா, அது வாங்குறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம கட்ட போகிறோம். அடுத்த மாதத்துலேருந்து நம்மளால் வந்து சீட்டு கட்ட முடியும் அப்படின்னா நம்ம சீட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம சீட்டு போட மாட்டோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் லாக் ஆகிட்டோன்னா வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் லேண்ட் உண்மையாலுமே வாங்கினீங்களான்னு கேட்டிங்களா, நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். ஆடி மாதத்தில் யாருமே பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இது போட மாட்டாங்க, கரையும் பண்ண மாட்டாங்க. அதனால ஆவணி மாதம் நம்ம அடுத்த மாதம் நம்ம வந்து கரையும் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அதையும் பண்ணுவோம். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு சொல்லியாச்சு. வேறு ஏதாவது சொல்லாமல் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம துர்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாப்பா இருந்து இன்னும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது என்னது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஐயோ எனக்கு அது சத்தியமாக தெரியாது. சரி ஓகே, முடிச்சிடலாம். இன்னொரு வீடியோவில் அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.